சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட வந்து, எனக்கு என்னவோ பயங்கர சந்தேகமா இருக்கு மீனா. எனக்கு என்னவோ ரோகிணி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ரோகிணியோட என்ட்ரி வருது. ரோகிணியோட என்ட்ரிய பார்த்ததுமே உடனே ஸ்ருதி வந்து சொல்றாங்க, மீனா பாத்தீங்களா, அவ நடந்து வர்ற தோரணையிலேயே தெரியல. அவ ஏதோ உங்ககிட்ட பஞ்ச் டயலாக் பேசதான் வந்திருக்காங்க. பொறுத்துட்டெல்லாம் இருக்காதீங்க மீனா. பொங்கி எழுந்துடுங்க. அவ என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலுக்கு பதில் பேசிடுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல அவ வரட்டும் இரு ஸ்ருதி. என்ன பேசுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி பதிலடி நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடிவு வந்து பண்ணிடுறாங்க. முடிவு எடுத்ததுமே இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்றாங்க. என்ன மீனா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஏனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்ன்னு சொல்லிட்டு என்ன வீட்டுல எப்படியாவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு, நான் அந்த வீட்டுக்கு வரணும், மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனா யாராவது ஒருத்தராவது எனக்காக உதவி பண்ணீங்களா? கடைசியில ஸ்ருதி நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழல, அதே மாதிரி மீனா நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழல. இப்ப தெரியுதா நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன். நான் வந்து எப்படியாவது மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா நீங்க யாராவது உதவி பண்ணீங்களான்னு எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே ஸ்ருதி வந்து, இங்க பாருங்க, நாங்களாதான் அந்த வீட்ல இருந்து வந்திருக்கோமே தவிர எங்களை யாரும் அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ கழுத்தை பிடிச்சியோ ஒண்ணும் வெளியெல்லாம் தள்ள கிடையாது. நாங்களா விருப்பப்பட்டு வெளியே வந்திருக்கோம். இப்ப எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க போவோம். ஆனா உன்னால அப்படி போக முடியுமா? என்னதான் நீ எந்த அளவுக்கு வந்து அடிபட்டாலும் திரும்ப திரும்ப வருகின்றாங்க. நான் அடிபட்ட பாம்பு, இத லேசா விட மாட்டேன்றாங்க. உடனே மீனா கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க, மீனா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்னமோ உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கான காரணம் கண்டிப்பா ரோகிணியா தான் இருக்கும். என்ன ரோகிணி, நீ தானே இத பண்ணன்றாங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் சீப்பானவ கிடையாது. நான் எதுக்காக மீனாவோட லைஃப்ல விளையாடணும்? எனக்கும் மீனாவுக்கும் என்ன இருக்கு? மீனா வேணும்னா என்ன வந்து சொந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் மீனாவ என்னுடைய சொந்தமா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசுறாங்க. உடனே மீனா வந்து, போதும் போதும், சரிதான், நிறுத்து. நீ எப்படிப்பட்டவ, என்ன ஏது, எந்த நிமிஷத்துல எப்படி பேசுவ, எல்லாமே எனக்கு தெரியும். பாம்புக்கு பாலை ஊத்துனாலும் அது விஷத்தை தான் கக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீ, புரியுதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? ஓ, நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததை செலிப்ரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கியா? ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனா வந்து சொல்றாங்க. ச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, இந்த விஷயத்த பத்தி நான் சொன்னா மனோஜ் கூட நான் சேரத்துக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சொல்லுங்கன்றாங்க. நீ சொல்ல போற விஷயத்த வச்சுதான் உனக்கு சப்போர்ட் பண்றதா பண்ணாம போறதான்றதவே நாங்க முடிவு பண்ணணும். என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இங்க பாருங்க, விஜய் ஆண்டி கூட சேர்ந்து விஜய் ஆண்டிய வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கும் அவங்கதான் காரணம். அங்கிளுக்கு இப்படி ஆனதுக்கும் அவங்கதான் காரணம்னு சொல்றாங்க. என்ன உளறிட்டு இருக்க? என்ன விஷயம்? அப்ப அங்கிளுக்கு நடந்த ஆக்சிடென்ட் உண்மையான ஆக்சிடென்டா இல்ல பொய்யான ஆக்சிடென்ட்ன்றாங்க. இல்ல, அங்கிளுக்கு நடந்தது எதர்ச்சியா நடந்தது கிடையாது. அங்கிளுக்கு நடந்தது பிளான் பண்ணதுன்றாங்க. இத கேட்டதும், என்ன ரோகிணி, மரம் இது ஏதாவது கலண்டுடுச்சா? என்ன உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு போற? என்ன இது, என்ன பேசிட்டு இருக்க நீ சொல்றாங்க. நான் தெளிவாவே சொல்றேன், இது எல்லாமே என்னுடைய நல்லதுக்கு, உன்னை வந்து மனோஜ் கூட சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அந்த வீட்டுல வாழ வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட உதவி நாடி போனேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ற விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா எனக்கு தெரிய வந்தது. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னன்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சது. இதுக்கு மேலேயும் விட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏற்கனவே நான் ஒரு தப்பு பண்ணிதான் ஏன் மனோஜும் பிரிஞ்சு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. அதனாலதான் இப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. இந்த வளவலா கொல கொல பேச்செல்லாம் எதுவும் நீ பேசாத. இப்ப என்ன விஷயத்த சொல்ல வந்தியோ அந்த விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க. கோவப்பட்டு கேட்டதும் உடனே வந்து இப்ப நம்ம ரோகிணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. மீனா,
நான் சொல்றது உண்மை. இத நம்பினாலும் நம்பலனாலும் இது மட்டும் தான் உண்மை. நான் சொல்றது 100க்கு 100 உண்மைன்றாங்க. சரி, உண்மை உண்மைன்னு சொல்றே தவிர அந்த உண்மையை என்னன்றத சொல்லு. அது உண்மையா பொய்யா சுயநலத்தனமான்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்றாங்க. விஜய் ஆண்டிக்கு சாமி பக்தி ரொம்பவே அதிகம். மூட நம்பிக்கை மேல ரொம்பவே அதிகமான ஈர்ப்பு இருக்குன்றது சிந்தாமணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. அத்தையை பூஜை பண்ண சொல்லி ஆண்டியும் வர வச்சாங்க. அந்த பொய்யானவங்க நானே மனோஜ் கிட்ட நிறைய முறை வந்து என்னை இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லிட்டு பல முறை மனோஜ்க்கு நான் வந்து வர சொல்லி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து உன்னுடைய 2வது மருமக வீட்டை விட்டு போகணும்னா உன்னுடைய தாலிக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவங்களாவே தான் ஒரு கட்டுக்கதைய வந்து சொன்னாங்க. அது வந்து அவங்க அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்ப மூல காரணம் யாரு? சிந்தாமணி தானா? ஆமா, சிந்தாமணி சொல்லிதான் இது எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே வந்து நம்ம ஸ்ருதி, மீனா அவங்களுக்கு என்ன உன் மேல அந்த அளவுக்கு கோவம்? ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கும் புரியல. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி நீங்க வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொன்னாரு இல்ல, இத நம்ப வைக்கிறதுக்காக அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதும் அவங்க தான் சொல்றாங்க. இந்த சிந்தாமணியை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏதோ பூ தொழில வந்து 2 பேருக்கும் போட்டியா, அந்த பிரச்சனையை அத்தோட பார்த்துட்டு போறேன்னு சொல்லிவிட்டா மாமாவை கொல்ற அளவுக்கு போயிருக்கான். இவள இதுக்கு மேல சும்மாவே விடக்கூடாதுன்றாங்க. மீனா, நீ என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? ஆதாரம் இருந்தா மட்டும் தானே எல்லாத்தையுமே நிரூபிக்க முடியும். ஆதாரம் வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆதாரமா? என்ன ஆதாரத்தை நான் காட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம ரோகிணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆன்டி கிட்ட போனாலும் சிந்தாமணிக்கு எதிரா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அதை வச்சுதானே எதா இருந்தாலுமே நம்ம வந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி வந்து சொல்றாங்க, ஆமா மீனா, ரோகிணி சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். இப்ப நம்ம ஆன்டி கிட்ட போயிட்டு சிந்தாமணி தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? கண்டிப்பா ஆன்டி ஒத்துக்க மாட்டாங்க. ஏ மீனா, நீ வீட்ல வர்றதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழிய தூக்கி உங்க மேலதான் போடுவாங்க. இத நம்ம ப்ரூஃபோட நிரூபிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து சிந்தாமணி வந்து போட்டிருக்க சதி திட்டத்தை எப்படியாவது முறியடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. எனிவே ரோகிணி, எப்படியாவது உண்மை கண்டுபிடிச்சிட்டு வந்த நீங்க இந்த விஷயத்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நல்லது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நல்லதே உங்க புருஷன் கூட உங்களை சேர்த்து வைக்கும். அதை விட்டுட்டு பழையபடி இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்லிட்டு யார் கூடயாவது சேர்ந்து நீங்க பழையபடி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகுன்றது எங்களுக்கே தெரியாது நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே இல்ல, எனக்கு மனோஜ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் மனோஜ் வந்து பொய்யான சொல்லி வாழ்க்கையில இணைச்சாலுமே அவர் மேல நான் அவ்வளவு உயிரா இருக்கேன். அவர் மட்டும் தான் எனக்கு வாழ்க்கை நான் நினைச்சிட்டு இருக்கேன். மனோஜ் என்னை வெறுத்தாலும் நான் அவர் மேல உயிரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து. இதே மாதிரி எங்களுக்கா ரோகிணி மாறிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா நான் மாமா கிட்ட கண்டிப்பா பேசி மனோஜை உனக்கு கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங்க 2 பேரோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனாவும் ஸ்ருதியும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப முத்துவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்க, முத்துவே இந்த விஷயத்த டீல் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. இல்ல, அவர் போயிட்டு அடிதடி கோவம்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுவாரு. இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்றத நம்ம பாத்துக்கலாம். நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, எனக்கு ஒரு சந்தேகம். ரோகிணி அந்த அளவுக்கெல்லாம் வந்து நல்லவங்களே கிடையாது. திடீர்னு அவங்க மாறிட்டாங்கன்றத தான் என்னால நம்பவே முடியலன்றாங்க. இப்போதைக்கு ரோகிணிக்கு இருக்கிற ஒரே ஒரு உதவி நம்ம என்னன்னா, நம்ம வந்து அவளுடைய புருஷன் கூட அவளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவ ஆசைப்படுறா. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதனால உடனே நம்ம அவளை வந்து நல்லவ வல்லவ அப்படின்னெல்லாம் வந்து நம்ம அதை நோட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரோகிணி வந்து ஒரு பல்லு புடுங்கின பாம்பு கணக்கா தான் இப்ப இருக்கா. எப்பனாலும் நம்ம பக்கம் திரும்பிப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே வந்து இருந்தாலுமே நம்ம உஷாரா தான் இருக்கணும். ரோகிணி எப்படினாலும் பிளேட்டை மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது வேணும்னா நடக்கும், கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அட்வைஸ் மாறி மாறி அட்வைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய முத்து வந்து மீனாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவியும் அதே மாதிரி இருக்காங்க. டே ரவி, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க.
முத்து, எனக்கு ஸ்ருதியோட ஞாபகமாவே இருக்கு. ஒரு பக்கம் நீத்து என் லைஃப்ல விளையாடிட்டு இருக்கா. ஸ்ருதியும் அதை புரிஞ்சுக்காம என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றா. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. மனசுக்கும் ஃபீலிங்கா இருக்கு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு பக்கம் படுத்தாலும் தூக்கம் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துக்கு விஜயா வராங்க. என்னாச்சு மனோஜ், ஏன்டா தூக்கம் வரமாட்டேங்குதான்னு சொல்றாங்க. ஆமாம்மா, என்னுடைய ரூம்ல தாம்மா எனக்கு நல்லா தூக்கம் வரும். அம்மா, அப்பா வந்து சொன்னார் இல்ல, மீனாவும் முத்துவும் வந்து இருக்காங்க, அதனால நம்ம இத பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நான் எப்படி ரோகிணியை பிரிஞ்சிருக்கேனோ அதே மாதிரி தானே இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் ரூமை எனக்கே கொடுத்துடுங்கன்னு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து, ஏண்டா அவனுக்கு 1000 டென்ஷன்னா உனக்கு என்னடா டென்ஷனு, இதுதான்டா உனக்கு வேலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, யாருக்கு என்ன தேவையோ அது மேல தானே கோவப்பட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து மீனவ நினைச்சு ஃபீல் பண்ண. அண்ணாமலை வந்து, முத்து, நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. இந்த வீடு கலகலன் குடும்பம் குடும்பமா இருக்குன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா மீனா. மீனா இல்லாதத இந்த வீட்டை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் வரேன், வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி மீனாவை கூட்டிட்டு வந்துடலான்றாங்க. உடனே முத்துவுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. அப்பா, நீங்க சொன்னா கண்டிப்பா மீனா கேப்பா. வாங்கப்பா போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே விஜயா வந்து, ஏங்க இல்லுங்க, இப்ப எங்க போறீங்க? அவ வீட்டை விட்டு போனான்னு சொல்லிட்டு நான் தான் நைட்டே நிம்மதியா நான் தூங்கினேன். இப்ப என்னடான்னா அந்த நிம்மதியை ஒட்டு மொத்தமா கெடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கங்கணம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? மீனா வந்து இங்க இருக்க கூடாதுன்னு தான் நான் அவளை வந்து என்னெல்லாம் பேசி அவ மனசை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அவளை வீட்டை விட்டு துரத்துனேன். திரும்பவும் வந்து இப்படி நீங்க பண்ணா என்னங்க அர்த்தம்ன்றாங்க. இங்க பாரு, இந்த வீட்டோட மருமக அவ. அவ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்ன்றாங்க. ஏங்க, அது எனக்கு புரியுது. அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. அவ ஒரு ராசி கெட்டவ. எந்த நேரத்துல அவளை கல்யாணம் பண்ணி நீங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பத்துல இருந்து ஒண்ணு போன ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு விஜயா பேசுறாங்க. விஜயா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் போக கூடாது. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஒருவேளை அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த நிமிஷமே பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டை விட்டு போறேன். உங்களுக்கு யாரு முக்கியம் என்ன ஏதுன்றத இப்பவே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் விஜயா, ஏன் மறுபடி இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நீங்க இந்த முடிவு எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி நான் எடுத்த முடிவுல தீவிரமா இருக்கேன். மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து, அப்பா, மீனா அங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும், விடுங்கப்பா. எத்தனை நாளைக்கு இந்த ஜோசியம் ஜாதகம்னு சொல்லிட்டு அம்மா இது மேலே காரணம் சொல்லிட்டு இருக்காங்கன்றத பாக்கலாம் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க அண்ணாமலை. விடுப்பான்னு சொல்லிட்டு முத்து சமாதானப்படுத்திடுறாங்க. இப்ப நம்ம மீனா வந்து சிந்தாமணி கிட்ட இருந்து ஆதாரத்தை எடுக்கணும். எப்படி எடுக்கிறது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. அப்ப நம்ம சத்யாவோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. சத்யா, என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. உடனே சந்திரா, அந்த படுபாவி உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாளா? மீனா அவளால சும்மாவே விடக்கூடாதுன்றாங்க. ஆமாமா, நானும் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். மாமாவுக்கு என்னால ஆபத்து வருது, அதனால வீட்டை விட்டு நம்ம வந்துடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவ இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பிளான் பண்ணிருக்கா. அவ முட்டாள்தனத்துக்கு நானும் பலிகாடா ஆயிட்டேன். மாமாவா அது இல்லாம அவ இப்படி பண்ணிருக்கா. ஒருவேளை ஒண்ணு கடுக்க ஒண்ணு மாமாவுக்கு ஆயிருந்தா என்னமா இருக்கும்? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணிருப்பான். அவளுக்கு உயிர் பயம் என்னன்னா அதை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கோபமா வந்து மீனா இருக்காங்க. மீனா, எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீவிரமா யோசிச்சு எது ஒண்ணும் பண்ணுன்றாங்க. கண்டிப்பாமா, தீவிரமா யோசிச்சுதான் எது ஒண்ணுமே நான் பண்ணுவேன். எடுத்தோ கவுத்தன் செய்யவே மாட்டேன். அவளை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். மாமாவை எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருப்பா அது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி தீர்க்காம விட மாட்டேன். தலையில அடிபட்டு இப்ப நடக்க முடியாம அவர் இருக்காரு. அது எல்லாத்துக்குமே காரணம் இவதான். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா வந்து முடிவு பண்றாங்க. சத்தியம் வந்து, அக்கா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன செய்யணுன்றத மட்டும் சொல்லுக்கான்னு சொல்லிட்டு சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு உதவிகரமா இருக்காங்க. கூடவே நம்ம சீதாவும் உதவியா இருக்காங்க.
மீனா வந்து இங்க பார், சிந்தாமணி வாயால உண்மையை வரவைக்கணும். அந்த ஆதாரத்தை என்னுடைய அத்தை கிட்ட காட்டினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது எல்லாமே அந்த சாமியார் எங்க இருக்கான்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அதை வச்சு நான் இந்த காய் நகர்த்திடுவேன்றாங்க. உடனே சத்யா சொல்றாங்க, ஏங்கா, இவ்ளோ மூளை வேலை செஞ்சவங்க அந்த சாமியார வேற எங்கேயாவது கூட ஒளிய வச்சிருக்கலாம். அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அவங்க யாரு, என்ன, ஏதுன்ற விஷயம் நமக்கு தெரியணும். எப்படியும் ஃபோன் பண்ணி நான் சிந்தாமணி பேசுறேன்ற மாதிரி சிந்தாமணியோட குரல்ல பேசினா கூட அவங்க வர வாய்ப்பு இருக்குல்ல? அதனால அவளுடைய போனை முதல்ல அடிக்கணும்ன்றாங்க. அக்கா எப்படிக்கா? சிங்கத்தோட கொகைக்குள்ளேயே போயிட்டு கை விட்டுட்டு வர்றதுதான். சிங்கத்தோட வாயில கை விடுற கணக்கு தான் இது. நீ பண்ண முடியுமா சத்யான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்னக்கா, நான் தாராளமா பண்ணிடுவேன். இப்ப வரைக்கும் அவளுக்கு தம்பி இருக்கான், அது நான்ற விஷயம் மட்டும்தானே அவளுக்கு தெரியாது. சீதாவை கூட அவ பாத்திருக்காங்க. சோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன்கான்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு சத்யா எதுவா இருந்தாலும் பார்த்து எது ஒண்ணும் பண்ணு. அவளுக்கு கண்டிப்பா சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தா உடனே குரல் கொடு, நாங்க வந்துடுறோம், போலீஸையும் வர வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா ஏக்கா இவ்வளவு பயப்படுற? இல்லடா, அவ ரொம்பவே மோசமானவ, எனக்கு பயமா இருக்கு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலையை விடு. உன் வாழ்க்கைக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் கூட எடுக்கலனா நான் எல்லாம் என்ன தம்பிக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. சத்யா, உன்னை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குடான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் ஆக, நீ கவலை விடு, வெற்றி நமக்கே. நீ மாமாவை பிரிஞ்சு அந்த குடும்பத்தை பிரிஞ்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன ஆனாலும் சரி, சிந்தாமணியோட போனை எடுத்துட்டு வராம நான் வரவே மாட்டேன். நீ கவலைப்படாம இருக்கான்னு சொல்லிட்டு சத்யா சிந்தாமணியோட வீட்டுக்கு மாறு விஷயத்துல போறாங்க. இந்த விஷயம் மட்டும் சிந்தாமணிக்கு தெரிஞ்சா சத்யாவோட நிலைமை என்ன ஆக போகுது? இத மீனா எப்படி சமாளிச்சு விஜய் கிட்ட சிந்தாமணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க? ஒருவேளை நம்ம சிந்தாமணி பண்ண தப்ப வந்து மீனா வந்து கண்டுபிடிச்சாலும் அது விஜயா நம்புவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.